ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பெயில் அண்ட் பாண்ட் ரிலேட்டடான செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 484 இருந்து 496 வரைக்கும் பெயில் அண்ட் பாண்ட் ரிலேட்டட் செக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் பெயில் அண்ட் பாண்ட் செக்ஷனை 478 483 வரைக்கும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த செக்ஷன்ஸில் வந்து நம்ம இந்த வீடியோஸில் நம்ம எந்த செக்ஷன் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா 484 496 வரைக்கும் நம்ம பெயில் அண்ட் பாண்ட் ரிலேட்டடான செக்ஷன்ஸ் பற்றி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 484 அமௌண்ட் ஆஃப் பாண்ட் அண்ட் ரிடக்ஷன் தேர்ஃபோர். ஸோ ஒரு பர்சன் பெயிலில் வெளில வர போகிறாங்க. ஸோ ஒரு பெயிலில் ஒரு பர்சன் அக்யூஸ்ட் பர்சன் வெளியே வர போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, பாண்டு ஷூரிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ பாண்டில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். தி அமௌண்ட் ஆஃப் ஸோ இந்த 484 அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பாண்டோட அமௌண்ட் பே பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் எவ்ரி பாண்ட் எக்ஸிக்யூட்டட் அண்டர் திஸ் சாப்டர் ஷால் பி ஃபிக்ஸ்டு வித் டியூ ரிகார்ட் டு த சர்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கேஸ் அண்ட் ஷால் நாட் பி எக்ஸிக்யூட். ஸோ ஒரு பாண்டோட அமௌண்ட்டை இந்த சாப்டர் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேஸோட சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து தான் ஒரு பாண்டோட அமௌண்ட்டை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் சப்செக்ஷன் 1 சொல்லியிருக்காங்க. ஸோ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஹைகோர்ட் ஆர் த கோர்ட் ஆஃப் செஷன் மே டைரக்ட் த பெயில் required by the police officer or magistrate be reduced. சப்போஸ் அந்த பெயில் பாண்டை பற்றி குறைக்கணும், அந்த பெயில் பாண்ட் அமௌண்ட்டை குறைக்கணும் அப்படின்னாலோ அதுக்கு வந்து யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கும் கோர்ட் ஆஃப் செஷனுக்கு மட்டும்தான் அந்த டைரக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் சப்செக்ஷன் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 484 பற்றி. ஸோ இது வந்து சிம்பிள் என்னென்னா, பெயிலில் வந்து வெளில வராங்க அப்படின்னா அந்த பாண்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த செக்ஷன் அப்படின்னா 485 என்ன சொல்லியிருக்காங்க, பாண்ட் ஆஃப் அரெஸ்ட் அண்டு ஷூரிட்டி. ஸோ இது வந்து ஷூரிட்டி பர்சன்ஸ் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் எனி பர்சன் இஸ் ரிலீஸ் ஆன் பாண்ட் ஆர் பெயில் பாண்ட் எ பாண்ட் ஃபார் such sum of amount as a police officer or court as a case may be, think sufficient shall be executed by such person, and when he release on bail or bail bond by one or more sufficient sureties, conditioned that such person shall attempt at the time and place mentioned in the bond and shall continue so to attend until otherwise direct by the police officer or court as a case may be. ஸோ நம்ம ஒரு பர்சன் பெயிலில் வெளில வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சனுக்கு 2 ஷூரிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸோ இது வந்து கிரிமினல் கேஸ் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஸோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் நான் வந்து என்ன சொன்னேன், 484 ஒரு அமௌண்ட் பாண்டில் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்சன் வந்து பெயில் பாண்டில் வெளில வராங்க. ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு 1 or more சஃபிஷியன்ட் ஷூரிட்டிஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து என்னென்னா, அந்த கேஸ் நடக்கிற அந்த டைம் அந்த பிளேஸ்ல அந்த ஷூரிட்டிஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறதா சப்செக்ஷன் 1 சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, whether any condition is imposed for the release of any person on bail, the bond or bail bond shall also continue that conditions. ஸோ ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் மஸ்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் வந்து வெளியே வராங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து இந்த கண்ட்ரி விட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, வேறு நாட்டுக்கோ வேறு இடத்துக்கோ ஒர்க்குக்காக நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த அஃபென்ஸ் நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதான் சப்செக்ஷன் 3 சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ப்ராமிஸ் கீப்பர், அதாவது ஷூரிட்டிஸ் எதுக்கு ஒரு அக்யூஸ்டு பர்சனுக்கு ஷூரிட்டிஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் நெக்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த பண்ண மாட்டாரு அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஒரு 2 ஷூரிட்டிஸ், நம்பிக்கையான அவங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பர்சனுக்கு 2 ஷூரிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க மோஸ்ட்லி கோர்ட்டில். ஸோ அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயந்தான் வந்து சப்செக்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் 486 பற்றி பார்க்கலாம். டிக்ளரேஷன்ஸ் பை ஷூரிட்டிஸ். எவ்ரி பர்சன் ஸ்டாண்டிங் surety to an accused person for his release on bail shall make the declaration before the court as to number of persons to whom he has sureties include the accused, give therein all the relevant particulars. ஸோ ஒரு பெயில் பர்சன்ஸ்க்கு ஷூரிட்டிஸ் வந்து அப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ அப்பியர் ஆனதுக்கப்புறம் அந்த ஷூரிட்டியை நாங்கள் ஷூரிட்டியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்கிறது தான் டிக்ளரேஷன் பை ஷூரிட்டிஸ். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் மோஸ்ட்லி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஸோ 2 ஷூரிட்டிஸ்க்கு 2 பத்திரம் மாதிரி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அக்யூஸ்டுக்கு இந்த ஷூரிட்டிஸ் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் டிக்ளரேஷன் பை ஷூரிட்டிஸில் வரும் மோஸ்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 487 டிஸ்சார்ஜ் ஃப்ரம் கஸ்டடி. ஸோ சப்செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, such soon as the bond or bail bond has been executed, the person for whose appearance if has been executed shall be released, and when he is jailed, the court admitting him to bail shall issue an order of release to the officer in the charge of the jail, and such officer on receipt of the order shall release him. ஸோ என்ன 484ல் சொன்ன மாதிரி பாண்ட், அதாவது பெயில் பாண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுங்கிறத 484ல் சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட் 485ல் என்ன சொல்கிறாங்க, அந்த பர்சனுக்கு ஷூரிட்டிஸ் கம்பல்சரி வரணும் அப்படிங்கிற விஷயத்த 485ல் சொல்கிறாங்களா. 1 or more சஃபிஷியன்ட் ஷூரிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு 485ல் சொல்கிறாங்களா. 486ல் என்ன சொல்கிறாங்க, அந்த ஷூரிட்டியை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி 486ல் சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பர்சனுக்கு பெயில் கிடைக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு பெயில் கிடைக்கும் போது டிஸ்சார்ஜ் ஃப்ரம் கஸ்டடியிலேருந்து அவங்க வெளியே வராங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த பர்சன் வந்து ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அந்த பர்சனை வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த பர்சன் வந்து ஜெயிலில் இருக்காங்க. he is a man in the jail. Okay, some man in the jail. Next வந்து என்னன்னா, the bail shall issue an order of the release to the officers. ஸோ அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெயில் ஆர்டரை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, ஆஃபீஸர் இன் த சார்ஜ் ஆஃப் த ஜெயிலில் எந்த ஆஃபீஸர் சார்ஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அந்த ரெசிப்டை பார்த்துட்டு தி ஆர்டர் ஷால் ரிலீஸ் ஹிம், அந்த ஆர்டரை வச்சு அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 488ல் என்னன்னு பார்க்கலாம். பவர் டு ஆர்டர் சஃபிஷியன்ட் பெயில் வென் தட் ஃபர்ஸ்ட் டேக்கன் இஸ் இன்சஃபிஷியன்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, if thought mistake, fraud or otherwise insufficient sureties. ஸோ insufficient sureties தான் இதில் வரும். என்ன அப்படின்னா, shall be accepted or the afterward because insufficient. சரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா, ஒரு பர்சனை பெயிலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஷூரிட்டிஸ்லாம் பார்த்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளில ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷூரிட்டிஸ்மே சம்திங் மிஸ்டேக், ஷூரிட்டி விஷயத்தில் சம்திங் மிஸ்டேக் நடந்திருக்கு, இல்லைனா ஃப்ராட் நடந்திருக்கு, இல்லைனா அந்த விஷயமே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இன்சஃபிஷியன்ட் ஷூரிட்டிஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த பர்சனை மறுபடியும் வாரண்ட் போட்டு அந்த அக்யூஸ்ட் பர்சனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் 488ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, த இஷ்யூ அ வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் டைரக்டிங் தட் த பர்சன் ரிலீஸ் ஆன் பெயில். ஓகேவா, பெயில் ரிலீஸ் பண்ண பர்சனை மறுபடியும் வாரண்ட் போட்டு அரெஸ்ட் பண்ண முடியும் இன்சஃபிஷியன்ட் ஷூரிட்டிஸாக இருந்துச்சுன்னா. ஸோ அதுதான் வந்து 488ல் சொல்லியிருக்காங்க. இன்சஃபிஷியன்ட் ஷூரிட்டிஸ் பற்றி 488ல் சொல்லியிருக்காங்க. இப்போது செக்ஷன் 489 பற்றி பார்க்கலாம். டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா,
சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து அனில்னு ஒரு பர்சன், அவர் வந்து ஒரு அரெஸ்ட் பர்சன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சம்திங் அஃபென்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, பெயிலில் வெளில வந்துடுறாரு. ஸோ அவருக்கு வந்து 2 ஷூரிட்டிஸ் கொடுப்பாங்களா? ஸோ ஷூரிட்டிஸ்லாம் வச்சு அவர் பெயில் விட்டு வெளில வந்துட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ஷூரிட்டிஸ் பாண்டில் ஷூரிட்டிஸ் 2 பேர் சைன் பண்ணுவாங்க. ஸோ சைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த அரெஸ்ட் பர்சன், பெயிலில் வந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரத்கிட்ட, அதாவது ஷூரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வேற ஒரு ஊருக்கோ வேற ஒரு நாட்டுக்கோ யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் கிளம்பிட்டாரு. ஸோ பெயில் கொடுத்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கோர்ட்லேயோ போய் சைன் போடுற ரூல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி சைன் போடாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கோ வேற ஊருக்கோ கிளம்பிட்டாரு அக்யூஸ்ட் பர்சன், பெயிலில் வந்த பர்சன். ஸோ அதனால் பரத்துக்கு, அதாவது அந்த ஷூரிட்டிஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் இந்த விஷயத்தினால. ஸோ ஏன்னா இவங்க பத்திரத்துக்கு கொடுத்து அப்படி தான் நம்ம பெயிலே அந்த அரெஸ்ட் பர்சனை நம்ம மோஸ்ட்லி பெயிலில் வெளில கொண்டு வர முடியும். ஸோ இந்த விஷயத்த வந்து அந்த ஷூரிட்டிஸ்க்கு பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படுறப்ப ஷூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷூரிட்டிஸ் வந்து என்னை வந்து இந்த கேஸ்லேருந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, இதுக்கப்புறம் நான் அவருக்கு ஷூரிட்டிஸ் இல்லைங்கிற மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஷூரிட்டிஸ் சொன்னாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து அதை மதித்து அந்த ஷூரிட்டிஸை வெளில எடுத்துருவாங்க. வெளில எடுத்துட்டு அந்த அரெஸ்ட் பண்ண அந்த பர்சன், பெயிலில் போன பர்சன், பெயிலில் எடுத்து வெளில வந்தாங்களா அந்த அரெஸ்ட் பர்சன், அந்த பர்சனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் போடுவாங்க. ஓகேவா? மெஜிஸ்ட்ரேட் வந்து வாரண்ட் போடுவாங்க. ஸோ வாரண்ட் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டிஸ்க்கே அதில் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னா, ஏன்னா இது வந்து நாளைக்கு ஷூரிட்டிஸ்க்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஷூரிட்டிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இந்த கேஸ்லேருந்து அழகாக வெளில வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டிஸில் இந்த செக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 490 பற்றி பார்க்கலாம். ஸோ 490 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஸோ கவிதான்னு ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. எதுனா மைனர் அஃபென்ஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெயில் கொடுக்குற டைமுக்கு கவிதாவை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டில் 10,000 பே பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா, டு ப்ராமிஸ் டு அப்பியர் டு ப்ரொவைடிங் த ஒன் ஷூரிட்டி ஃபார் த சம் அமௌண்ட். ஸோ ஒரு சம் அமௌண்ட்டுக்கு ஒரு ஷூரிட்டிஸை நீங்கள் வந்து அப்பியர் ஆக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் கவிதா வந்து ஒரு நியூ டவுனில் இருக்காங்க. அவங்களால இம்மிடியேட்டாக ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பர்ஸோ கூப்பிட்டு வர முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10,000 பே பண்ணுங்கள். 10,000 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கோர்ட்டுக்கு வாங்க. 10,000 பே பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் பெயில் கொடுத்துறோம். ஷூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் பெயில் கொடுக்குறோம். பட் நீங்கள் அடுத்த ஹியரிங்கில் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கவிதாவும் வந்து 10,000 பே பண்ணி அதுக்கான அந்த மணியெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பாண்ட் பேப்பரில் பர்சனலாகவே கவிதா சைன் போட்டுட்டு அந்த கவிதா வந்து அந்த பெயிலில் ரிலீஸ் ஆகலாம் வித்தவுட் நீடிங் த செப்பரேட் ஷூரிட்டி இல்லாமல் கவிதா வெளில வரான். ஸோ கவிதா வெளில வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த 10,000 நம்ம கொடுத்தோம்ல, அது வந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னா, கண்டிப்பாக கவிதாவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 10,000 என்னன்னா, கவிதா வந்து எல்லா கோர்ட் ஹியரிங்கும் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10,000 வில் பி ரிட்டன் டு ஹர் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரையல். ஒரு ட்ரையலோட எண்ட் டைமில் அந்த 10,000 கவிதா கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ கவிதா வந்து இதுவே ஃபெயில் டு அப்பியர் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கோர்ட்டே எடுத்துக்கும் அப்படிங்கிறத செக்ஷன் 490 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஸோ ஷூரிட்டிஸ் காமிக்க முடியாத அக்யூஸ்ட் பர்சனுக்கு இந்த மாதிரி ரூலை இந்த செக்ஷனில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் 490 சொல்லியிருக்காங்க.